ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் என்ஜாய் தமிழா. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறேன். என்னடா இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஹேக்கிங்கை பற்றி தான் பார்க்க போறேன். அண்ணா ஹேக்கிங் சொல்லி கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஹேக்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹேக்கிங் படிக்க என்ன தேவைப்படும், ஹேக்கிங் படிக்கிறதுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும், ஹேக்கிங்கை எங்கே போய் கற்றுக்கலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Who is this? என்ஜாய் தமிழா. ஹேக்கிங்கை பற்றி ஹேக்கிங்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹேக்கிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களோட பர்சனல் டேட்டா இன்ஃபர்மேஷனை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள்கிட்டேருந்து அந்த டேட்டாவை திருடுனா அது பேர் தான் ஹேக்கிங். ஹேக்கிங் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நம்ம ஹேக்கிங்கை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான். ஆனால் இங்கே இந்த காலத்தில் யாருமே அதிகமாக ஹேக்கிங்கை நல்லதுக்காக யூஸ் பண்ணுறவங்க கம்மி தான். கெட்டதுக்காக யூஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஹேக்கிங்லேயே நிறைய ரகங்கள் இருக்குது. அதை நம்ம வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்போம். நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதுதான் ஹேக்கிங். ஹேக்கிங்கை உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியாமல், உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள்கிட்டேருந்து திருடுறது. அதுதான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு அலோனுக்கு நிறைய மெசேஜ்லாம் வரும். நீங்கள் என்னன்னு தெரியாமல் படித்தே பார்க்காம டக்குன்னு அலோ கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அலோ கொடுக்கும் போது உங்களோட பர்மிஷன் அவங்கள்ட்ட போனோன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டாவை சுரண்டிடுவாங்க. என்ன சரி ஏண்டா சரி ஓகே பரவாயில்ல, என்னோட டேட்டா போகுது, அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. இது பாய்ஸ்னா கூட அந்த அளவுக்கு பிரச்சனை தான் போக முடியாது. ஆனால் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிரச்சனைங்க. ஏன்னா கேர்ள்ஸ் இது மாதிரி ப்ரைவேட்டான இடத்துல இருக்கிற இதெல்லாம் அவங்களோட இமேஜ், அதாவது மால்வேர் ஸ்பைவேர்னு சொல்லுவாங்க. மால்வேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மால்வேர்னா உங்களோட மொபைல் இருக்குல்ல, மொபைலுக்குள்ளே ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் ஆகும். அந்த அட்டாக் ஆன வைரஸ் உங்களோட மொபைலில் இருக்கிற உங்களோட ப்ரைவேட்டான உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜ் ஆர் டேட்டா எல்லாத்தையும் சுரண்டிடும். இது மால்வேர். ஸ்பைவேர்னா என்னன்னு பார்த்தீங்களா, ஸ்பைனா என்னன்னு சொல்லுவோம், ஒற்றன் அப்படின்னு சொல்லுவோமா. ஆனால் ஸ்பைவேர் என்ன பண்ணுன்னா உங்களோட கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, மைக்கு, இதுலேருந்து நீங்கள் பேசக்கூடிய ஆடியோ ஆர் அடுத்தது உங்களோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடும். இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த ஹேக்கிங்கில் ரொம்பவே பிரச்சனை. கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சமமாக ஹேக்கிங்கில் பிரச்சனை இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இது மாதிரி கேர்ள்ஸ் இது மாதிரி ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க முகத்தை மார்க்கிங் பண்ணி வேற உடம்புல இணைச்சி இது மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி இது மாதிரி தவறான வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹேக்கிங்கை கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆக வேண்டாம், அப்படி இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நமக்கு நினச்சோம்னா சில விஷயங்களை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன விஷயம் பண்ணால் நம்ம ஹேக் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கலான்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோலேருந்து சொன்னால் உங்களுக்கு நிறைய இந்த வீடியோ தசை மாறிடும். அதுதான் அடுத்த வீடியோவில் அந்த வீடியோ எப்படி நம்ம ஹேக் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கலாம் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆன் ஹேக்கிங், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேக்கிங். இதில் நம்ம 3 பார்க்க போகிறோம். ப்ரைவசி, அனானிமிட்டி, டார்க் வெப்பை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது ப்ரைவசி. இது ஹேக்கிங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம். அதாவது ப்ரைவசினா ஐடி விசிபிளாக இருக்கும், ஆக்டிவிட்டி நாட் விசிபிளாக இருக்கும். அதாவது என்னடா ஐடி விசிபிளாக இருக்கும், ஆக்டிவிட்டி நான் விசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஹேக்கர் அவனோட அடையாளத்தை காட்டிப்பான், புரியுறதா? அடையாளத்தை காட்டிப்பான். ஆனால் அவன் என்ன ஹேக் பண்ணா, அவன் என்ன பண்ணா, அந்த 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 செயலை அவன் காட்டிக்க மாட்டான். அதான் நாட் விசிபிள். அவனோட ஐடி தெரியும், அவனோட அடையாளம் தெரியும். ஹேக்கரோட அடையாளம், ஹேக்கர் தான் ஹேக் பண்ணிட்டான், ஹேக்கர் தான் பண்ணுவான். ஹேக்கர் ஹேக் பண்ணிட்டான், என்னோட மொபைலை ஹேக் பண்ணிட்டான், என் பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு. பணம் எடுக்க போகிறது கூட தெரியாது நமக்கு. அதாவது பணத்தை அவனோட அறிகுறியெல்லாம் நல்லா காட்டும். அவனோட அடையாளம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவன் செஞ்ச செயல்,
நாட் விசிபிள். அதான் நாட் விசிபிள். அந்த ஆக்டிவிட்டி வந்து அவன் என்ன ஹேக் பண்ணாலும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுதான் ப்ரைவசி. இது வந்து ரொம்ப ஹேக்கிங்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பெரிய, இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஒரு டாபிக்னே சொல்லலாம். புரிகிறதல்லவா? இப்போ பார்க்க போகிறது அனானிமிட்டி. அனானிமிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ப்ரைவசி நம்ம எப்படி ஐடி வந்து விசிபிளாக இருந்துச்சு, ஆனால் ஐடி வந்து விசிபிளாக இருந்துச்சு, ஆக்டிவிட்டி வந்து நாட் விசிபிளாக இருந்துச்சு. இதில் அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து ஐடி வந்து நாட் விசிபிளாக இருக்கும், ஆக்டிவிட்டி வந்து விசிபிளாக இருக்கும். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு ஹேக்கர் வந்து அவனோட அடையாளத்தை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டான். ஆனால் வந்து அவன் வந்து செஞ்ச ஹேக்கு, அவன் என்ன செயல் செஞ்சானோ, அந்த ஹேக் பண்ணானோ, அந்த ஹேக் வந்து நமக்கு தெரியும். ப்ரைவசியில் ஹேக் பண்ண அவனோட அடையாளம் தெரியும், ஆனால் அவன் என்ன செஞ்சான், என்ன ஹேக் பண்ணான் அப்படின்னு நமக்கு தெரியாது. இதில் வந்து அனானிமிட்டியில் வந்து அவன் ஹேக்கர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவனோட என்ன ஹேக் பண்ணான் அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அவன் என்ன ஹேக் பண்ணான். எக்ஸாம்பிளுக்காக பாருங்களேன், நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான். இப்போ வந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டான். ஆனால் அவன் ஹேக் பண்ணால் மட்டும் உங்களுக்கு தெரியும், பணம் காணா போயிட்டு ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். அவன் யார் எடுத்தாங்க அப்படின்னு தெரியாது. ஏன் இப்போ வந்து நீ ப்ரைவசி அனானிமிட்டின்லாம் சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஹேக் பண்ணுறாங்களே, புரிகிறதல்லவா? ஹேக் பண்ணும் பொழுது இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ப்ரைவசி யூஸ் பண்ணுங்க, இந்த இடத்துலலாம் அனானிமிட்டி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரூல் மாதிரி சொல்லணும்னு நினச்சிங்களேன். அதாவது ஹேக்கருக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரைவசி யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல வந்து அனானிமிட்டி யூஸ் பண்ணணும். எப்படி சொல்கிறது புரிகிறதல்லவா? அது என்னன்னா, இன்னுமே விளக்கமாக சொல்கிறேனே. ப்ரைவசி எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வந்து அவனோட ஹேக்கரோட இதை காட்டிக்கும். அதாவது ஒரு ஹேக்கரோட ஐடென்டிட்டியை காட்டிக்கலாம். ஆனால் அவனோட செயல் என்ன செஞ்சான் அப்படின்னு அவன் காட்டிக்க மாட்டான். ஆனால் அதே வந்து ஒரு கெட்டது பண்ணும் பொழுது ஹேக்கர் வந்து அவன் அடையாளத்தை மறைச்சிருவான். அவனோட அவன் அடையாளம் தெரியாது, ஆனால் அவன் செஞ்ச செயல் மட்டும்தான் தெரியும். அதனால அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். புரிகிறதுல்லவா? இதுதான் ப்ரைவசி அனானிமிட்டி. இதுதான் இதோட விளக்கம். புரிகிறதுல்லவா? டார்க் வெப். இந்த டார்க் வெப்பை பற்றி சொன்னோடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு டார்க் வெப்பை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு சின்னதாக கொஞ்சம் ஐடியாவும் இருக்கும். ஏன்னா இரும்பு திரைப்படம், கீபடம், இந்த மாதிரி படங்கள்லாம் டார்க் வெப்பை பற்றி ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. டார்க் வெப்னா நமக்கு என்ன புரிதல் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். டார்க் வெப்னா இல்லீகல் மாஃபியா வந்து அங்கே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் விற்பாங்க, கன்ஸ் இல்லீகலாக விற்பாங்க, அப்புறமா வந்து ஹியூமன் ஆர்கன்ஸ் விற்பாங்க இல்லீகலாக, அப்புறமா வந்து ட்ரக்ஸ் இது மாதிரிலாம் விற்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். கண்டிப்பாக அது விற்கிறாங்கங்க. ஆனால் வந்து ஹேக்கர்ஸுக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் வெப்பில் வந்து நிறைய கோடிக்கணக்கான வைரஸ், அதாவது என்ன வைரஸ், நமக்கு கொரோனா வைரஸ் மாதிரி இல்லைங்க, கோடிக்கணக்கான மொபைல் அட்டாக் பண்ணுறக்கூடிய வைரஸ்கள், அடுத்தது வந்து கம்ப்யூட்டரை வந்து அட்டாக் பண்ண வர வைரஸ்கள் எல்லாமே நிறையவே இருக்குது. அதை வந்து இந்த ஹேக்கருக்கு வந்து ரொம்பவே இந்த டார்க் வெப் வந்து இம்பார்ட்டன்ட். சரி, இந்த டார்க் வெப்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து டார்க் வெப்பை பற்றி தெரிஞ்சுக்க இன்னொரு வெப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புரிதல் வேணும். அதாவது இப்போ கூகுளில் போயிட்டு ஏதாவது டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து தமிழ் சாங்ஸ்ன்னு டைப் பண்ணோடனே தமிழ் சாங்ஸ்லேயே நிறைய வந்து வெப்சைட் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய வந்து அதாவது நம்மளால் பார்க்கக்கூடிய அந்த வெப்பை எல்லாமே கிளியர் வெப்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, அந்த கிளியர் வெப்பில் போய் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் சைபர் கிரைமில் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. அதே தான் இது எல்லாமே இது வந்து இந்த கிளியர் வெப் வந்து சீக்ரெட்டாக இருக்காது, ஆனால் டார்க் வெப் சீக்ரெட்டாக இருக்கும். இந்த டார்க் வெப்பை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான வழிகள், அதாவது நிறைய விதமான ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்குது. இந்த டார்க் வெப்பில் நல்லதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்களா? அப்படி கிடையாதுங்க, நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளோட கவர்மெண்ட்டோட அந்த கவர்மெண்ட்டோட
மிலிட்ரி சீக்ரெட் எல்லாமே, அந்த மிலிட்ரியோட சீக்ரெட், அடுத்தது மிலிட்ரியோட சீக்ரெட், அடுத்தது வந்து மிலிட்ரி வந்து ஏதாவது மிஷின் பண்ண போகிறதா இருந்தாங்கன்னா இந்த டார்க் வெப்பில் வந்து யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணுவாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்க. சீக்ரெட்டாக நம்ம எந்த விஷயமும் செய்கிறதுக்கு இந்த டார்க் வெப் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹேக்கர்ஸ் மத்தியில் ஹேக் பண்ணுற நிறைய ஸ்கிரிப்டு, அப்புறமா ஹேக் பண்ணக்கூடிய நிறைய வைரஸ் அவ எல்லாமே இருக்கும். அதனால இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணுறாங்க. ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஹேக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேக்கிங்க்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் தேவைப்படும் அப்படின்னு இந்த இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படும்னா பைத்தான் தேவைப்படும். இந்த பைத்தானை வந்து டேரெக்டாக கற்றுக்காதீங்க. அதாவது டேரெக்டாக பைத்தான்னு சொல்லணும், பைத்தானை டேரெக்டாக போய் கற்றுக்காதீங்க. C++, ஜாவா அதை படிச்சுட்டு நீங்கள் பைத்தானை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப வந்து தேவைப்படும். அடுத்தது பிஹெச்பியும் தேவைப்படும். அடுத்தது வந்து MySQL சர்வர் இது தேவைப்படும். இதுவும் சி ப்ரோக்ராமிங் தேவைப்படும். என்ன சி ப்ரோக்ராமிங் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சி ப்ரோக்ராமிங் தான் ஹார்ட்வேரோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா ஹார்ட்வேரோட ஹேக் பண்ண போகிறான்னா இந்த ஹேக்கர் வந்து ஹார்ட்வேரோட நம்ம மொபைல் ஆர் லேப்டாப்போட ஹார்ட்வேரோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண பார்ப்பான். அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது அவனுக்கு டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சி ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்தது வந்து அடிஷ்னலாக நம்ம என்னென்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரூபி கற்றுக்கணும். அப்புறமா வந்து HTML கற்றுக்கணும். HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அதனால இது HTML கற்றுக்கணும். HTML வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஆனால் HTML கற்றுக்கணும். அடுத்தது வந்து CSS கற்றுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த லாங்குவேஜெலாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். வந்து ஹேக்கிங்கை வந்து பண்ணுறதுக்கு. ஏன் இதெல்லாம் கற்றுக்காமல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம். சில விஷயங்கள் பண்ணலாம். நிறையவா ஹேக்கராக ஆகணும்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். இல்லைன்னா நம்மளால் ஃபுல் ஃபைஸ்டாக நம்ம வந்து அதில் ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்ணுறேன்னு சொன்னோட நல்ல விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன், கெட்ட விஷயத்துக்கு நான் சொல்லலை. நல்ல விஷயத்துக்கு தான் இப்போ நான் சொல்கிறது, நல்ல விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த விஷயம்லாம், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருந்தால் ஹேக் பண்ண முடியும். டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். இதில் எத்தனை வகையான ஹேக்கர்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். பிளாக் ஹேக்கர்ஸ். இவங்க பொதுவாகவே ஹேக்கிங்கை கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுக்கிறது, அப்புறமா நமக்கு ஒரு லிங்க் அனுப்பிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட டேட்டாவெல்லாம் எடுத்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறது. இந்த மாதிரி ஹேக்கிங்கை தவறாக யூஸ் பண்ணுற ஹேக்கர்ஸ்க்கு பிளாக் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளாக் ஹேக்கர்ஸ் நிறையவே இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இவங்களை பிளாக் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க ஹேக்கிங்கை ரொம்ப கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் ஹேக்கர்ஸ். இவங்க பொதுவாகவே ஹேக்கிங்கை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இது ஒருத்தவங்க வந்து திருடிட்டு போயிட்டான், மொபைலை திருடிட்டு போயிட்டான், இல்லைனா ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு, அவனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனை ட்ராக் பண்ணணும், அவன் மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணணும், அவன் மொபைல் நம்பரில் இருக்கிற ஐபி அட்ரஸை வச்சு ட்ராக் பண்ணணும்னா போலீஸ் வந்து இவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது இவங்க வந்து எதுவுமே ட்ராக் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க நல்லதுக்கு மட்டும் ஹேக்கிங்கை யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களை வந்து பாதிக்காத வகையில் இவங்க வந்து ஹேக்கிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஆர் ஒயிட் ஹேக்கர்ஸ்னு சொல்கிறாங்க. கிரே ஹேக்கர்ஸ். இவங்க பொதுவாக ஹேக்கிங்கை ஃபன்னுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க, நடுவில் நிற்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட எப்படியும் ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனி இது மாதிரி இருக்குன்னா அவங்களோட டேட்டா பேஸ் வரையும் போய் அவங்களோட டேட்டா பேஸை ஹேக் பண்ணி அவங்களோட இதை கிராஷ் பண்ணி விட்டுருவான். கிராஷ் பண்ண விட்டு அப்புறமா அந்த கிராஷஸ் அவனால் ஏற்பட்ட ப்ராப்ளமை அவனே சரி பண்ணிடுவான். அதனால தான் இவங்க கிரே ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க, ரெண்டுத்துலேயும் நடுவில் இருப்பாங்க. அதனால தான் இவங்க கிரே ஹேக்கர்ஸ். ஹிடில்ஸ் ஹேக்கர். இவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஹேக்கிங்கும் தெரியாது, ப்ரோக்ராமிங் நாலேஜும் தெரியாது, அப்புறம் எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேறு ஏதோ ஹேக்கர்
ஸ்கிரிப்ட், அதாவது ஹேக்கிங்காக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிற அந்த ஸ்கிரிப்டை இவங்க எடுத்து இவங்க ஹேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, வேற ஏதாச்சும் ஹேக்கர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ஹேக்கை வந்து பார்த்து டெம்பரவரியாக பார்த்து அந்த வேற யாருக்காச்சும் ஹேக் பண்ணுவாங்க, வேற யாரையாச்சும் ஹேக் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்கிரிப்ட் ரீல்ஸ். அதாவது இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஹேக்கிங்கை பற்றி, ஆனால் வேற யாராவது எழுதி வச்சா ஹேக்கிங் ஸ்கிரிப்டை எடுத்து இவங்க ஹேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் இருந்துட்டாலே போதும். ஏன்னா ஸ்கிரிப்ட்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஹேக் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை எடுத்து இவங்க வேற யாரையாச்சும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தான் ஸ்கிரிப்ட் ரீல்ஸ் ஹேக்கர்ஸ். க்ரீன் ஹேக்கர்ஸ். க்ரீன் ஹேக்கர்ஸ்னால் யாருன்னா, இவங்க இப்போ தான் ஹேக்கிங்கை லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால தான் இவங்க க்ரீன் ஹேக்கர்ஸ். ப்ளூ ஹேக்கர்ஸ். இவங்க பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேக்கிங்கை ஒரு கம்பெனியை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஐடி கம்பெனி இல்லது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை வேறு யாராச்சும் ஹேக் பண்ண பார்ப்பாங்க. அதாவது அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிற டேட்டா பேஸை யாராவது ஹேக் பண்ண பார்ப்பாங்க. அந்த ஹேக் பண்ணுறதுலேருந்து அந்த கம்பெனியோட டேட்டா பேஸை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனியும் அவங்களுக்காக ஓனாக ஒரு எத்திக்கல் ஹேக்கரும் இந்த ப்ளூ ஹேக்கரை வச்சுருப்பாங்க. அதனால தான் இவங்க ப்ளூ ஹேக்கர்னு சொல்கிறாங்க. ரெட் ஹேக்கர்ஸ். இவங்க வெரி டேஞ்சரஸான ஹேக்கர்ஸ். எதை வச்சு சொல்கிறேன்னா, பிளாக் ஹேக்கர்ஸே வேறு யாராவது ஹேக் பண்ணி பணத்தையோ அல்லது டேட்டாவையோ திருடுனாங்கன்னா இவங்க அந்த பிளாக் ஹேக்கர்ஸ்கிட்டயே பணத்தை அந்த டேட்டாவை திருடுவாங்க. அதாவது பிளாக் ஹேக்கர்ஸுக்கும் பிளாக் ஹேக்கர்ஸை விட இவங்களுக்கு ஸ்கில் அதிகம். அதாவது பிளாக் ஹேக்கர்ஸை கூட ஏதோ ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது, அரெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெட் ஹேக்கர்ஸ் வந்து ட்ராக்கும் பண்ண முடியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஹேக்கர்ஸ். இவங்களை வந்து கண்டே பிடிக்க முடியாது. பெரும்பாலான அதாவது பெரிய பெரிய சைபர் கிரைமில் இவங்க வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆனால் இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. இவங்க ரொம்ப டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. எங்கே இருக்காங்க, எங்கே நம்ம வந்து ட்ராக்கும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஹேக்கிங். நான் விண்டோஸ் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா விண்டோஸ் வந்து ஹேக்கிங்க்கு அவ்வளோக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. லினக்ஸ் தான் சொல்ல போகிறேன். லினக்ஸில் 2 வகையான பாப்புலரான ஹேக்கிங் ஓஎஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். காலி லினக்ஸ். இந்த லினக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹேக்கிங்க்கு பெஸ்ட்டான லினக்ஸ். இதை வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டைல்ஸ் ஓஎஸ். இந்த ஓஎஸை வந்து பெரும்பாலும் ஹேக்கர்ஸ் விரும்பி யூஸ் பண்ணுற ஓஎஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். அப்புறமா ஹேக் கற்றுக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே, அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபார் பிகினர்ஸ் தான். நீங்கள் வந்து மேற்கொண்டு அந்த பிகினர்ஸ் வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஹையஸ்ட்டாக நீங்கள் ஹேக்கிங்கில் கற்றுக்கணுன்னா அது வந்து நீங்கள் பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா வந்து தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. மேபி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஹேக்கிங்கை வந்து தவறுதலாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சைபர் கிரைம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய அஃபென்ஸு. அதனால நீங்கள் அதில் எந்த ஒரு இதுவுமே தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. பிடிச்சாங்கன்னா ஃபுல்லாக ஜெயில் தான். அதனால் இதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹேக் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை வந்து முன்னேற்றத்துக்கு பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சைனிங் ஆஃப்.